இன்னொன்று மியூசிக்கும் வந்து நிறைய பேருக்கு எப்படின்னா ஒரு புதுசாக அவங்க கிரியேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். எவ்வளோ பெரிய மியூசிக் டேரக்டருக்கும் நீங்கள் ஒரு கதை பண்ணிட்டீங்க, இப்போ ராஜா சாரே வச்சு மியூசிக் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, இவ்வளோ படம் பண்ணவர், இந்த படத்துக்குரிய பிளேஸை அவர் புதுசாக கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அவர் எவ்வளவோ பண்ணி முடிச்சுட்டாரு, பண்ணி ரெக்கார்ட் ஆகிட்டாரு. இந்த படத்துக்கு நான் ஒரு டேஸ்ட் வச்சுருக்கேன், இதை அவரால் பூர்த்தி பண்ண முடியுமான்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதை பூர்த்தி பண்ணிட்டாருன்னா அதை ஒரு டைமு, அது நீங்கள் கரெக்டாக சொல்லி வேலை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் அவர் கடத்தலைன்னா அவர் ஏதோ ஒன்று தருவார், அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு போக வேண்டியது. அதில் டேரக்டரோட பங்கும் இருக்குது. ஆமாம், இல்லை மியூசிக்கில் மிகப்பெரிய பங்கு டேரக்டருக்கு இருக்குது. ஓகே, நிறைய பேர் அவங்க வந்து சில மியூசிக் டேரக்டர் அவங்களாவே நல்லா கம்போஸ் பண்ணுவாங்க, சில மியூசிக் டேரக்டர் சொல்லி தான் கம்போஸ் பண்ணுவாங்க. அது நிறையா இருக்குங்க. அது உங்களை ரொம்ப ஈஸியாக வேலை வாங்கின ஒரு டேரக்டர்னா யார் சார் சொல்லுவீங்க? அப்போது என்ன வேலை வாங்கினேன்னு சொல்லலாம், அந்த கதையை சொன்னாங்கன்னா அந்த கதையோட இன்னென்ன விஷயத்துக்கு என்ன இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி தான் கம்போஸ் பண்ணுங்க. ரொம்ப வேலை வாங்கினதுன்னு அந்த மாதிரி பெரிய டேரக்டர் என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணல.